அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். CWSN மாணவர்களுக்கான கலைத்திருவிழா போட்டியில் மாணவர்களின் படைப்புகளை வீடியோக்களாக கூகுள் டிரைவில் பதிவேற்றம் செய்து அதற்கான லிங்கினை காப்பி செய்து எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு அப்டேட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் டிரைவ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணினதும் டிரைவ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு வந்திருக்கும். ரைட் சைட் கார்னர்லேயே நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடியில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஜிமெயில் ஐடிக்கான ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணும்போது அந்த ஜிமெயில் ஐடி உங்களுக்கு ஷோ ஆகும். அதை உறுதிப்படுத்திக்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறொரு மெயில் ஐடியில் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதே மெயில் ஐடியில் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் அதை அப்படியே விட்டுருங்க. அதன் பிறகு லெஃப்ட் சைட்லேயே 3 ஹரிசாண்டல் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா டேட்டா யூசேஜ் அப்படின்னு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி ஓவர் வைஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வைஃபை இருந்தால் மட்டும்தான் அப்லோட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் அது டிக்காக இருக்குது. அதை ஆஃப் பண்ணால் தான் நம்ம மொபைல் டேட்டா வழியாகவே ஃபைல் ஈஸியாக அப்லோட் பண்ண முடியும். அதனால் அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணினதும் டேட்டா யூசேஜ் வார்னிங் வந்திருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததோ உங்களுக்கு ஆஃப் ஆகிட்டு வந்திருக்கும். ஆஃப் ஆகிட்டு வந்துட்டாலே நம்ம மொபைல் டேட்டா வழியாகவே மிக எளிமையாக வீடியோக்களை அப்லோட் செய்து கொள்ளலாம். இப்போ திரும்பவும் லெஃப்ட் சைடில் செட்டிங்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் புதிதாக ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுவதற்கு பாட்டம்லேயே ப்ளஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபோல்டர் அப்படிங்கிற ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நியூ ஃபோல்டர் அப்படின்னு வந்திருக்கும். அந்த இடத்துல இந்த ஃபோல்டருக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் க்ரியேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு அந்த நேமில் ஃபோல்டர் க்ரியேட் ஆகிட்டு வந்திருக்கும். இப்போ இந்த ஃபோல்டர் வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்டட் வியூவில் தான் இருக்குது. இதை அனைவரும் அசஸ் பண்ணக்கூடிய வகையில் மாற்றுவதற்கு அந்த ஃபோல்டருக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணினதும் உங்களுக்கு மேனேஜ் அசஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு வந்திருக்கும். அதற்கு கீழேயே சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு வந்துட்டு ஒரு ரைட் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதன் பிறகு எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு வியூவர் மோடுக்கு மாறி இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்திருக்கும். ஃபோல்டர் நேம் மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீப்புள் சிம்பிள் வந்திருக்கும். இவ்வாறு பீப்புள் சிம்பிள் வந்தாலே அந்த ஃபோல்டரில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை ஷேர் பண்ணும்போது அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ இந்த ஃபோல்டர் நேம் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் அந்த ஃபோல்டர் எம்டி அப்படின்னு வந்திருக்கு. இப்போ எந்தெந்த மாணவர்களுக்கு நீங்கள் படைப்புகளை அப்லோட் பண்ணணுமோ அந்த மாணவர்கள் பெயரில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவதற்கு பாட்டம்லேயே ப்ளஸ் அப்படின்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த மாணவர் பெயரில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் டைப் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா அந்த மாணவர் பெயரில் வந்து ஃபோல்டர் க்ரியேட் ஆகிட்டு உங்களுக்கு இது போல் வந்திருக்கும். இப்போ இந்த ஃபோல்டரில் அந்த மாணவருடைய படைப்பை அப்லோட் பண்ணுவதற்கு திரும்பவும் இந்த ஃபோல்டர் நேம் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் அந்த ஃபோல்டர் எம்டி அப்படின்னு காண்பிக்கும். இதில் வீடியோவை அப்லோட் பண்ணுவதற்கு பாட்டமில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுடைய மொபைல் கேலரிக்கு போயிருக்கும். அந்த மாணவருடைய வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதுமே அந்த வீடியோ உங்களுக்கு லோட் ஆகிட்டு வந்திருக்கும். இது போல் லோட் ஆனதுக்கப்புறம் ரைட் சைட்லேயே 3 டாட்ஸ் இருக்கும். அதை டச் பண்ணிவிட்டு பாட்டமில் ரீநேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவுக்கு ரீநேம் கொடுத்துருங்க. கொடுத்ததும் ரீநேம் ஆகிட்டு வந்திருக்கும். இப்போது இந்த வீடியோவை நம்ம வந்து எமிஸ் வலைதளத்தில் அப்லோட் பண்ணுவதற்கு இந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட்ஸ் டச் பண்ணுங்கள். டச் பண்ணினதும் உங்களுக்கு காப்பி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்க்கை வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஓன் கான்டாக்டுக்கு சென்ட் பண்ணுவதற்கு கான்டாக்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பாட்டமில் மெசேஜ் அப்படிங்கிற இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் அப்படின்னு கேட்கும். பேஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த நேம்லேயே வந்திருக்கும். இப்போ சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணினதும் இந்த லிங்க் உங்களுக்கு சென்ட் ஆகிட்டு வந்திருக்கும். இப்போ இந்த லிங்க் நம்ம எமிஸ் வலைதளத்தில் அப்லோட் செய்வதற்கு இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணினதுக்கப்புறம் வாட்ஸ்அப் விட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பர் பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதான் உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரோவுக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக காம்படிஷன் அப்படின்னு வந்துட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்துட்டு செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு டவுன் ஏரோ வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கலை திருவிழா ஃபார் CWSN 2025-26 அப்படிங்கிற ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கிளாஸ் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த வகுப்பு கேட்டகரியில் வந்து CWSN மாணவர்கள் இருக்கிறார்களோ அந்த வகுப்பு கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாணவர் கலந்து கொண்ட போட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு வியூ பார்ட்டிசிபெண்ட் கொடுத்தீங்கன்னா எந்த மாணவரை நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாணவருடைய பெயர் வரும். அடுத்து செலக்ட் வின்னர் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த மாணவருடைய பெயர், அவர்கள் என்ன டைப்பான டிசபிலிட்டி அப்படின்ட்டு வந்துட்டு அதற்கு கீழே என்டர் த வீடியோ லிங்க் அப்படின்னு வந்திருக்கும். அந்த பாக்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ண அந்த கூகுள் டிரைவை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் அப்லோட் ஆகிட்டு வந்திருக்கும். அதன் பிறகு சப்மிட் அப்படிங்கிற பிங்க் கலர் பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த மாணவருடைய வீடியோவிற்கான லிங்க் வந்து எம்இஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்திருக்கும். இது போல் எந்தெந்த மாணவர்களுக்கு நாம் வீடியோ பதிவேற்றம் செய்யணுமோ அந்த மாணவருடைய வீடியோவினை கூகுள் டிரைவில் பதிவேற்றம் செய்து அதற்கான லிங்கினை காப்பி செய்து எம்இஸ் வலைதளத்தில் மிக எளிமையாக அப்லோட் செய்து கொள்ளலாம். நன்றி.